தெர்மோடைனமிக்ஸ் சம்பந்தமாக 2 லெக்சர் ஏற்கனவே போட்டிருக்கோம். ஆனால் நிறைய மாணவர்கள் ஆங்கிலத்திலே பேசுவது எங்களுக்கு புரியவில்லை, தமிழில் சொன்னால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் அதை தமிழில் இந்த லெக்சரில் கொடுக்க போகிறேன். நான் வழக்கம் போல் டேர்ம்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி இங்கிலீஷில் தான் இருக்கும், விளக்கம் மட்டும்தான் தமிழில் இருக்க மாதிரி பார்த்துக்க போகிறேன். நான் தெர்மோடைனமிக்ஸினுடைய நோக்கம் என்ன, கெமிஸ்ட்ரிக்கு என்ன நோக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பிட்ட நிபந்தனைகளில் ஒரு வினை நிகழுமா நிகழாதா அப்படின்னு சொல்கிறது தான் தெர்மோடைனமிக்ஸினுடைய நோக்கம் கெமிஸ்ட்ரை பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட் லா இருக்குது, செகண்ட் லா இருக்குது, தேர்ட் லா இருக்குது, 0th லா இருக்குது. ரொம்ப முக்கியமான லாஸ் ஃபஸ்ட் லாவும் செகண்ட் லாவும் தான். ஃபஸ்ட் லா சொல்கிற தகவல் என்னன்னு கேட்டால், பர்பச்சுவல் மோஷன் ஆஃப் ஃபஸ்ட் கைண்ட் இஸ் இம்பாசிபிள். முதல் வகை சார்ந்த முடிவற்ற இயக்கம் என்பது சாத்தியமில்லாதது அப்படின்னு சொல்லுது. அல்லது எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட். ஆற்றலை அழிக்கவோ ஆக்கவோ முடியாது. ஒரு வகை ஆற்றலை இன்னொரு வகை ஆற்றலாக மாற்ற முடியுமே தவிர ஆற்றலை உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்கிற தகவல் தான் ஃபஸ்ட் லா. நம்மளுடைய இயற்கையில் நமக்கு கிடைச்ச அனுபவத்தினுடைய தொகுப்பு தான் இந்த ஃபஸ்ட் லா செகண்ட் லாலாம். சரி, ஃபஸ்ட் லாவை மேத்தமெட்டிக்கலாக எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டால், ஒரு அமைப்பு ஏற்கின்ற வெப்பத்தினுடைய அளவு Q அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, வெப்பத்தை ஏற்றுக்கொண்ட இந்த அமைப்பு வேலை செய்கிறது, வேலையை Wன்னு வச்சுக்கலாம். எல்லா வெப்பத்தையும் வேலையாக மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால், அது செகண்ட் லாவில் பேச போகிறோம். அதை பற்றி நம்ம உதாரணமாக 1000 ஜூல் வெப்பம் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். வெப்பத்துக்கான அலகு ஜூல், பனிக்கான அலகும் ஜூல் தான். அது செய்கிற வேலை 800 ஜூல் அப்படின்னு சொன்னால், பாக்கி 200 ஜூல் காணும், மறைந்து விட்டதா அப்படின்னா அதுதான் முதல் விதி சொல்லுது. எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட். ஆற்றலை அழிக்க முடியாது. அப்போ பாக்கி 200 ஜூல் எங்கே போயிருக்குன்னு கேட்டால், அதனுடைய அக ஆற்றலை உயர்த்தி இருக்கும். ஆற்றலை E என்று குறிப்பிடுகிறோம், ஆற்றல் மாற்றத்தை dE என்று குறிப்பிடுகிறோம். இது நிச்சயமாக எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் 200 ஜூல் இருக்கும். ஸோ Q = W + dE. அளிக்கப்படுகின்ற வெப்பம் ஒரு பகுதி வேலையாக மாறுகிறது, எஞ்சியது அதனுடைய அக ஆற்றலை அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்கிற தகவல் தான் ஃபஸ்ட் லா சொல்கிற தகவல். இதில் சில டேர்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம டபிள்யூவை எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம்? நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிறது ஒரு ஐடியல் கேஸ், அப்புறம் ரியல் கேஸு கரெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். ஒரு கேஸை பொறுத்த வரைக்கும் W அப்படிங்கிறது P × dV, அழுத்தம் இன்ட்டு கன அளவில் ஏற்படுகிற மாற்றம், இதுதான் W. இந்த ப்ராசஸ் ஒரு ஸ்டெப்பில் நடக்குமானா, நிறைய ஸ்டெப்புகளில் நடக்குமானா W = இன்டகரல் PdV. V1 அப்படிங்கிற வால்யூமில் துவங்கி V2ங்கிற வால்யூம் வரைக்கும் படிப்படியாக இந்த வாயு விரிவாக்கம் அடைகிறது என்று சொன்னால் இதுதான் ஈக்குவேஷன். ஐடியல் கேஸாக இருந்தால் என்ன பண்ணலாம், Pக்கு பதிலாக RT/Vன்னு போட்டுக்கலாம். ஒரு மோலாக இருந்தால். என் மோல்களாக இருந்தால் nRT/Vன்னு போட போகிறோம். வேறு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. nRT/V. இது இன்டகிரேஷன் எழுதினோம்னா W = nRT ln V2/V1. இறுதி கன அளவு V2, துவக்க கன அளவு V1,
இப்படி தான் டபிள்யூ கால்குலேட் பண்ண போகிறோம். ஒரு மோலாக இருந்துச்சுன்னா ஒரு மோல் தான் வாயு அப்படின்னு சொன்னால் டபிள்யூ ஈக்குவல் டு ஆர்டி எல்என் V2/V1. இப்படி தான் டபிள்யூ கால்குலேட் பண்ண போகிறோம். டிக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்குதா அப்படின்னு கேட்டால் இருக்குது, அதையும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். இந்த அடிப்படையான டெஃபினேஷன் தெரிஞ்சிருந்தால் டி என்னன்னு கால்குலேட் பண்ணிடலாம். கன அளவு மாறாமல் இருக்கும் பொழுது 1 டிகிரி வெப்பநிலையை உயர்த்துவதற்கு எவ்வளவு ஆற்றல் தேவைப்படுகிறதோ அதற்கு மோலார் வெப்ப ஏற்புத்திறன் CV என்று பெயர். இந்த விங்கிறது கன அளவு மாறாமல் இருக்குதுன்னு காட்டுறதுக்காக CVன்னு போட்டிருக்கோம். அப்போ இதிலிருந்து என்ன பண்ண முடியும்னா D = CV × DT அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் பண்ணதுக்கலாம். அப்போ D கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியும் வெப்பநிலை எவ்வளோ மாறி இருக்குது, அந்த வாயுவினுடைய வெப்ப ஏற்புத்திறன் எவ்வளோ தெரிஞ்சால் போதும். அதே போல் உள்ளுறை வெப்பம் ஹெச்னு ஒன்று பேசுகிறோம், ஹீட் கண்டென்ட், என்தால்பி அப்படின்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில். திஸ் இஸ் ஈக்குவல் டு E + PV. E + PV. ∂H/∂T P equal to ∂H/∂T P equal to CP அப்படின்னு பேர் இருக்கு. அழுத்தம் மாறாமல் இருக்கும் பொழுது 1 டிகிரி வெப்பநிலையை உயர்த்துவதற்கு எவ்வளவு என்தால்பி தேவையோ அதற்கு CPன்னு பேர். சிபிக்கும் சிவிக்கும் தொடர்பு இருக்கிறது. ஒரு ஐடியல் கேஸுக்கு CP - CV = R அப்படிங்கிறது அந்த தொடர்பு. சரி, இதுதான் முதல் விதி நமக்கு சொல்லுகிற தகவல். நான் என்ன சொன்னேன்னா, நம்முடைய தேவை ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஒரு குறிப்பிட்ட நிபந்தனையில் நடக்குமா நடக்காதா, அல்லது சமநிலை எய்துகிறது என்று சொன்னால் எப்பொழுதும் சமநிலை எய்தும். இந்த தகவலை சொல்லுவதற்காகத்தான் நம்ம தெர்மோடைனமிக்ஸை படிக்கிறோம். ஃபஸ்ட்டில் அதை சொல்லலை. அப்போ ஃபஸ்ட்டில் போதுமானதாக இல்லை. அது என்ன சொல்லுது, வெப்பம் கொடுத்தா வேலை செய்யும், எங்கே இருக்கிறது அதனுடைய ஆற்றலை உயர்த்தும், அவ்வளோதான் பேசுது. உதாரணமாக ஓடுகின்ற ஆறு ஒரு மலை குறுக்கிடுமானால் இந்த மலையில் ஏறி பாயுமா அப்படின்னு கேட்டால் முதல் விதி ஒன்றும் சொல்லலை. முதல் விதி என்ன சொல்லுதுன்னா, இந்த மலைக்கு மேலே ஏறணும்னு சொன்னால் அதற்கு ஆற்றல் தேவை. ஆற்றல் நீங்கள் கொடுக்காம ஏற சொன்னீங்கன்னா தன்னுடைய ஆற்றலை எடுத்துக்கொண்டு அது மேலே ஏறும். தன்னுடைய ஆற்றல் அப்போ மேலே போயிருக்கும்போது குறைஞ்சிருக்கும். ஆற்றல் குறையும்னா வெப்பநிலை குறைஞ்சிருக்கும். அப்போ மலை ஏறி இருக்கிற ஆறுனுடைய வெப்பநிலை குறைவாக இருக்கும், குளிர்ந்து போயிருக்கும். ஆனால் நமக்கு தெரியும் இது சாத்தியம் கிடையாதுன்னு. ஆகவே முதல் விதி ஆற்றல், வெப்பம், வேலை இதற்குள்ள தொடர்பை மட்டும்தான் சொல்லுகிறதே தவிர ஒரு வினை நிகழுமா நிகழாதா அப்படின்னு சொல்ல மாட்டேங்குது. சில விஷயங்கள் நமக்கு தெரியும். நமக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, நீர் உயர் மட்டத்திலிருந்து தாழ்வான மட்டத்திற்கு தாமாக பாயும். கீழே இருந்து அது மேலே போனோம்னா இப்போ நான் சொன்ன மாதிரி தான், அதுக்கு ஆற்றல் வேணும். ஆற்றலை கொடுத்தா வாங்கிக்கிட்டு மேலே போகும், இல்லைன்னா மேலே போயிருந்தால் அது குழிந்து போயிருக்கும் என்று தான் சொல்லுகிறது முதல் விதி. அதை தாண்டி ஒன்றும் சொல்ல மாட்டேங்குது. வெப்பம் ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு எப்போ பாயும், வெப்பநிலை வேறுபாடு இருந்தால் பாயும். உயர் வெப்பநிலையிலிருந்து குறைவான வெப்பநிலைக்கு வெப்பம் தானாக பாயும். குறைவான வெப்பநிலையிலிருந்து உயர்நிலைக்கு பாயுமா? அதுபோல் காப்பர் சல்ஃபேட்டோட ஜிங்கை கொண்டு வந்து போட்டேன்னா ஜிங்க் சல்ஃபேட் ஆகிடும், காப்பர் ப்ரெசிபிரேட் ஆகிடும். காப்பர் உடனே ப்ரெசிபிரேட் ஆகிடும். ஜிங்க் சல்ஃபேட்டில் காப்பர் போட்டால் ஜிங்க் ப்ரெசிபிரேட் ஆகுமா? இது போன்ற வினாக்களுக்கு
செகண்ட் லா ஒரு விடை கொடுக்க போகிறது. எந்தெந்த செயல்களெல்லாம் தாமாக நடைபெறும், இவையெல்லாம் தாமாக நடைபெறாது. நம்முடைய அனுபவத்தை தான் ஒரு விதியாக மாற்றியிருக்காங்க. நீர் உயர் மட்டத்திலிருந்து தாழ்வான மட்டத்திற்கு தானாக வரும். ஆனால் குறைவான மட்டத்திலிருந்து உயர் மட்டத்திற்கு தானாக செல்லாது. அப்போ தாமாக நடைபெறுகின்ற வினைகள் எல்லாம் ஒரு திசையில் தான் தாமாக நடைபெறும், எதிர் திசையில் தாமாக நடைபெறாது. வெப்பம் உயர் வெப்பநிலையிலிருந்து குறைவான வெப்பநிலைக்கு தானாக பாயும். குறைவான வெப்பநிலையிலிருந்து உயர் வெப்பநிலைக்கு தாமாக போகாது. அதே போல் நான் சொன்ன கெமிக்கல் ரியாக்ஷனும். அப்போ என்ன சொல்லலாம்னு கேட்டால், தாமாக நடைபெறும் வினைகள் எல்லாம் எதிர் திசையில் தாமாக நடைபெறாது. ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸஸ் ஆர் இர்ரிவர்சிபிள் இன் நேச்சர். ஒரு திசையில் தாமாக நடைபெறுகின்ற வினை எதிர் திசையில் தாமாக நடைபெறாது. இது தாமாக நடைபெறுகிறது, அப்போ இந்த பக்கம் நடக்காது. உயர் வெப்பநிலையிலிருந்து குறைவான வெப்பநிலைக்கு தாமாக வெப்பம் போகும். குறைவான வெப்பநிலையிலிருந்து உயர் வெப்பநிலைக்கு தாமாக போகாது. அதுக்கு ஒரு பொறியை வச்சு நம்ம இன்ஜின் மெஷினை வச்சு நம்ம பண்ண வேண்டியிருக்கும். இந்த தகவலைத்தான் இரண்டாம் விதி சொல்லுகிறது. இரண்டாம் விதியை இவ்வாறும் குறிப்பிடலாம். சுற்றுக்களில் செயல்பட்டு, சுற்றில் செயல்பட்டுன்னு என்ன அர்த்தம்னா, துவக்க நிலைக்கு மறுபடியும் வந்துடணும். அப்படி நடக்குமானா ஒரு ப்ராசஸ் அது சுற்றில் செயல்படுது, ஆப்ரேட்டிங் இன் சைக்கிள். சுற்றுக்களில் செயல்பட்டு வெப்பம் முழுவதையும் வேலையாக மாற்றக்கூடிய ஒரு பொறியை உருவாக்க முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள் டு கன்ஸ்ட்ரக்ட் எ மெஷின் which will to construct a heat engine machine which will convert all the heat supplied into work. இதைத்தான் சொல்லுது செகண்ட் லா. உடனே ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி வரும்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஐசோதெர்மல் ப்ராசஸ், வெப்பநிலை மாறா செயல் அப்படின்னா D = 0, ஆற்றல் மாற்றம் 0. ஏன்னா இப்போ தான் பார்த்தோம், டிக்கு டெஃபினேஷன் பார்த்தோம் நம்ம. D = CV × dT. வெப்பநிலை மாறவில்லைன்னு சொன்னால் dt 0. dt 0னா CV × dt 0 தான், D 0. இது ஐசோதெர்மல். அப்போ முதல் விதி எப்படி மாறும்னு கேட்டால் Q = Wன்னு மாறும். கொடுக்கப்பட்ட வெப்பம் முழுவதும் வேலையாக மாறும் அப்படின்னு சொல்லுது. அப்போ இப்போ தான் சொன்னீங்க, செகண்ட் லா சொல்கிற தகவல், கொடுக்கப்பட்ட சுற்றுக்களில் செயல்பட்டு கொடுக்கப்பட்ட வெப்பம் முழுவதையும் வேலையாக மாற்றக்கூடிய ஒரு மெஷினை உருவாக்க முடியாதுன்னு இதோ வருது. Q = W வருகிறது, சந்தேகமில்லை. ஆனால் இது சுற்றில் செயல்பட்டு இருக்காது. இப்போ உதாரணமாக இதுதான் ஒரு வாயுன்னு வச்சுக்கலாம். ஒரு பிஸ்டன் போட்டிருக்கேன் நான். வால்யூம் இப்போ V1 இருக்குது வால்யூம். இது பிஸ்டனை தள்ளி மேலே வருது. இப்போ V2ன்னு ஆயிடுது. அப்போ Q = W. W கால்குலேட் பண்ணுறது எனக்கு தெரியும். ஆனால் முன்ன பிஸ்டன் இங்கே இருந்தது, இப்போ இங்கே வந்துடுச்சு. ஆகவே இது சைக்கிளில் ஒர்க் பண்ணுறதா சொல்ல முடியாது, சுற்றுக்களில் செயல்பட்டதாக சொல்ல முடியாது. இந்த பிஸ்டன் பழையபடி இங்கே வந்தால் தான் சுற்றுக்களில் செயல்படும். பழையபடி இங்கே வரணும்னா அது பிடிச்சி அழுத்தணும், நம்ம அதற்கு வேலை செய்ய வேண்டியிருக்கும். அப்போ அது ஆற்றிய பணியிலிருந்து அந்த வேலையை கழிச்சிட வேண்டியதாக இருக்கும். இதைத்தான் சொல்லுது செகண்ட் லா. சுற்றுக்களில் செயல்பட்டு, அதாவது தான் எந்த மாற்றமும் அடையாமல் கொடுக்கப்படுகின்ற வெப்பம் முழுவதையும் வேலையாக மாற்றக்கூடிய ஒரு பொறியை உருவாக்க இயலாது அப்படின்னு சொல்லுது செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஓகே, இந்த செகண்ட் லாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயங்களை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கும். ஒன்று, கார்னோ தியரம் அப்படின்னா என்னது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கார்னோ தியரம் இது செகண்ட் லா சொல்லுகின்ற ஒரு தகவல். இது என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்துக்குவோம்.
இது சொல்லக்கூடிய தகவல் ஒரு ஹீட் என்ஜின் அப்படின்னு என்ன செய்யும்னா உயர் வெப்பநிலையில் வெப்பத்தை வாங்கும், பணி செய்யும், இங்கே இருக்கிற வெப்பத்தை குறைவான வெப்பநிலையில் கொடுத்துரும். இதுதான் ஒரு ஹீட் என்ஜின் செய்யக்கூடிய வேலை. எங்கே அது ஹீட்டை வாங்குதோ அதற்கு சோர்ஸ், வெப்ப மூலம் அப்படின்னு பேர். இது உயர் வெப்பநிலையில் இருக்கும், இங்கே தான் வெப்பம் உறிஞ்சப்படும், வேலை செய்யுது, இங்கே இருக்கிற வெப்பத்தை குறைவான வெப்பநிலையில் கொடுத்துரும், அதுக்கு சிங்க்குன்னு பேர். இது உயர் வெப்பநிலையில் இருக்கும், இது குறைவான வெப்பநிலை. உயர் வெப்பநிலையை T2ன்னு வச்சுக்கிறேன் நான், குறைவான வெப்பநிலையை T1ன்னு வச்சுக்கிறேன் நான். அப்போ T2வில் வெப்பத்தை உறிஞ்சி வேலையை செஞ்சு T1ல் பாக்கி இருக்கிற வெப்பத்தை கொடுத்துரும். ஒவ்வொரு பொறிக்கும் எஃபிஷியன்சி, திறன் ஒன்று பேசுகிறோம் நம்ம. திறன் ஈட்டா. இது என்ன சொல்லுதுன்னு கேட்டால், எல்லா வெப்பத்தையும் வேலையாக மாற்ற முடியாது. அப்போ எவ்வளோ வேலையாக மாற்றிருக்கு, அந்த விகிதம் என்ன? W/Q. ஆற்றிய பணி, ஏற்கப்பட்ட வெப்பம். இந்த விகிதத்துக்கு ஈட்டான்னு பேர். ஓகே, இந்த காரண தீரம் சொல்கிற தகவல் ஒரு பொறியினுடைய திறன் என்பது எந்த வெப்பநிலையில் அது வெப்பத்தை வாங்குகிறது, எங்கு வெப்பத்தை கொடுக்கிறது என்கிற தகவலை மட்டும்தான் பொறுத்தது. அல்லது இப்படியும் நான் சொல்லலாம், திறன் என்பது வெப்ப மூலம், வெப்ப வாங்கி ஆகியவற்றினுடைய வெப்பநிலைகளை மட்டும் பொறுத்ததை தவிர அது வேறு எதையும் பொறுத்தது அல்ல என்று சொல்லுகிற தகவலுக்கு கார்னோ தியரம் அப்படின்னு பேர். இதை ப்ரூவ் பண்ணலாம், ரொம்ப சிம்பிளாக ப்ரூவ் பண்ணலாம். எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோன்னு பாருங்கள். என்கிட்ட 2 பொறி இருக்குது, என்ஜின் 1 அண்ட் என்ஜின் 2. ரெண்டுமே செயல்படுகின்ற வெப்ப மூலத்தினுடைய வெப்பநிலை T2. ரெண்டுமே வேலை செஞ்ச பிறகு பாக்கியுள்ள வெப்பத்தை தருகின்ற அந்த வெப்ப வாங்கியவனுடைய வெப்பநிலை T1ன்னு வச்சுக்கலாம். கார்னோ தியரம் சொல்லுகிற தகவல், இந்த 2 பொறிக்குமே திறன் என்பது சமமாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரே வெப்பநிலையில் உள்ள வெப்ப மூலத்திடம் வெப்பத்தை வாங்குகிறது, பணியாற்றிய பிறகு ஒரே வெப்பநிலையில் உள்ள வாங்கியிடம் வெப்பத்தை கொடுக்கிறது. எனவே 2க்கும் திறன் ஒன்றா தான் இருக்கணும். ஒன்றுன்னா ஒன்றும் இல்லை, சமமாக இருக்க வேண்டும். இதை தகவலை சொல்கிறது தான் கார்னோ தேற்றம். அதை ரொம்ப சிம்பிளாக ப்ரூவ் பண்ண முடியும் நம்மளால். என்னென்னு கேட்டிங்கன்னா, என்ஜின் 1 எடுத்துக்குவோம். இது இந்த T2 அப்படிங்கிற வெப்ப மூலத்திலிருந்து Q2 அப்படிங்கிற வெப்பத்தை வாங்குது. W அப்படிங்கிற வேலையை செய்யுது. பாக்கி இருக்கக்கூடிய Q1 என்கிற வெப்பத்தை திருப்பி கொடுத்து விடுகிறது. வெப்பம் ஏற்றால் ப்ளஸ்ன்னு குறிப்பிடலாம், வெப்பம் உமிழப்படுமானால் மைனஸ்ன்னு குறிப்பிடலாம். என்ஜின் 2 இதுவும் இந்த Q2 தான் வாங்குது. நம்ம என்ன சொல்ல போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இப்போ இது ஆற்றுகின்ற பணி வித்தியாசமாக சொல்ல போகிறோம். W' வச்சுக்கலாம். அப்போ திருப்பி கொடுக்க போகிறது Q1 அல்ல, Q1' திருப்பி கொடுக்க போகுது. ரெண்டும் ஒரே சோர்ஸில் ஹீட்டை வாங்குது, ஆனால் வெவ்வேறு வேலையை செய்கிறதா வச்சுக்கலாம். அப்படி இருக்க முடியாதுன்னு சொல்லுது கார்னோ தியரம். பாக்கி இருக்கிறத சிங்கில் கொடுத்துருது. இப்போ என்ன செய்ய போகிறோம், நம்ம இந்த 2 பொறியை இணைக்க போகிறோம். எப்படி இணைக்க போகிறோம்னா,
இது இப்படி செயல்பட்டால் இது எதிர்த்து செயல்படணும். அதாவது இது T1 என்கிற வெப்பநிலையில் Q1 பிரைம் அப்படிங்கிற வெப்பத்தை வாங்க போகுது. அப்போ அது செய்யாது, அதன் மீது பணி செய்யப்படும். -Q2ங்கிற வெப்பத்தை T2வில் திரும்பி கொடுத்துரும். இப்படி செயல்படுற மாதிரி 2 பொறியை ஒன்றா இணைச்சிருக்கேன் நான். எந்தெந்த வெப்பநிலையில் என்ன நடக்குது அப்படின்னு ஒரு சின்ன தகவல் பார்க்க போகிறோம், நம்ம கணக்கு பார்க்க போகிறோம். T2ங்கிற வெப்பநிலையில் என்ஜின் 1 Q2ங்கிற ஹீட்டை அப்சார்ப் பண்ணிச்சு, என்ஜின் 2 Q2ங்கிற ஹீட்டை கொடுத்தது. அப்போ T2ங்கிற வெப்பநிலையில் எந்த வெப்ப மாற்றமும் இல்லை. T1ங்கிற வெப்பநிலைக்கு வருவோம். இது Q1 பிரைமுங்கிற வெப்பத்தை வாங்கிச்சு, இது Q1ங்கிற வெப்பத்தை கொடுத்தது. அப்போ T1ல் ஏற்பட்ட வெப்ப மாற்றம் Q1 பிரைம் மைனஸ் Q1. எவ்வளோ ஒர்க் பண்ணிச்சின்னு பார்க்குறேன் நான். இது செஞ்ச ஒர்க்கு W, இதன் மீது செய்யப்பட்ட வேலை W பிரைம். வேலை அதன் மீது செய்யப்படுமானால் மைனஸில் குறிப்பிட போகிறேன் நான். என்ஜின் வேலை செஞ்சால் W ப்ளஸ் W, என்ஜின் மீது வேலை செய்யப்படுமானால் அது மைனஸ் W பிரைம். இதுதான் நாங்கள் ஆற்றப்பட்ட ஒர்க்கோட அளவு. ஏற்பட்ட வெப்ப மாற்றம் எவ்வளோன்னு பார்க்க போகிறேன் நான். வெப்ப மாற்றம் வந்து Q1 பிரைம் மைனஸ் Q1, Q1 பிரைம் மைனஸ் Q1. 2 பொறியை எடுத்துக்கொண்டேன். இரண்டும் ஒரே சோர்ஸில் ஹீட்டை வாங்குது, ஒரே சிங்கில் ஹீட்டை திருப்பி கொடுக்குது. 2க்கும் திறன் சமமாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது கார்னோட் தியரம். நம்ம என்ன அசீவ் பண்ணிக்கிட்டோம்? இது செய்கிற வேலை வேறு, இது செய்கிற வேலை வேறுன்னு அசீவ் பண்ணிக்கிட்டோம். என்ன முடிவுக்கு வருதுன்னு பார்க்கலாம். அப்போ 2ஐயும் இணைத்தோம். ஒன்று நேர்த்திசையில் செயல்படுகிறது, மற்றொன்று எதிர்த்திசையில் செயல்படுகிறது. T2ங்கிற வெப்பநிலையில் நிகர வெப்ப மாற்றம் ஒன்றும் கிடையாது. இது ப்ளஸ் Q2, அது மைனஸ் Q2, 0. அது அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. T1ங்கிற வெப்பநிலையில் இது ஏற்ற வெப்பம் Q1 பிரைம், இது இழந்த வெப்பம் Q1. அப்போ நிகர வெப்பம் வந்து Q1 பிரைம் மைனஸ் Q1. ஆற்றிய பணி என்னென்னா, இது பணி ஆற்றியது W, இதன் மீது பணி ஆற்றப்பட்டது. ஸோ W மைனஸ் W பிரைம். இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற தகவல். இந்த தகவலை இப்போ கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். என்ன அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம்னு சொன்னால், Wங்கிறது என்ன, W பிரைமுங்கிறது என்ன, அதை இங்கே போட்டு பார்க்க போகிறோம். நம்ம Wங்கிறது Q2 மைனஸ் Q1. W பிரைமுங்கிறது Q2 மைனஸ் Q1 பிரைம். அப்போ W மைனஸ் W பிரைம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தா, Q2 மைனஸ் Q1 மைனஸ் Q2 மைனஸ் Q1 பிரைம். That is equal to Q2 மைனஸ் Q1 minus Q2 plus Q1 prime. Q1 prime minus Q. அப்போ ஆற்றிய நிகரமான பணியும் நிகர வெப்ப மாற்றமும் சமம் என்று சொல்லுகிறது. செகண்ட் லா சொல்கிற தகவல், ஏற்ற வெப்பம் அனைத்தையும் பணியாக மாற்றக்கூடிய பொறியை உருவாக்க முடியாது. அப்போ இது உண்மையாக இருக்க முடியாது.
இப்படி இது ஆற்றுகின்ற பணி டபிள்யூ, இது வித்தியாசமான பணி ஆற்றுகிறது என்று சொன்னால் ஏற்ற வெப்பம் முழுவதும் பனியாக மாறிவிட்டது. அது சாத்தியம் கிடையாது. எனவே இது டபிள்யூங்கிற ஒர்க்கை செஞ்சால் இதுவும் டபிள்யூங்கிற ஒர்க்கு தான் செய்ய முடியுமே தவிர வித்தியாசமான டபிள்யூ ப்ரைம்ங்கிற ஒர்க்கை பண்ண முடியாது. ஆகவே ஒரு இன்ஜினுடைய எஃபிஷியன்சி என்பது அது எங்கு வெப்பத்தை வாங்குகிறது, எங்கு வெப்பத்தை இழக்கிறது என்கிற வெப்ப மூலம் வெப்ப வாங்கியினுடைய வெப்பநிலைகளை மட்டும்தான் பொறுத்ததை தவிர அங்கே இருக்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றி பொறுத்தது கிடையாது. ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பொறுத்தது கிடையாது. இதுதான் கார்னோத் தியரம் நமக்கு சொல்லுகிற தகவல். ஒரே சோர்ஸில் ஹீட்டை வாங்கி வேலை செஞ்சு ஒரே சிங்கில் வெப்பத்தை திருப்பி கொடுக்கக்கூடிய எல்லா பொறிகளுக்கும் எஃபிஷியன்சி என்பது சமமாகத்தான் இருக்க முடியுமே தவிர வெவ்வேறாக இருக்க முடியாது. இதைத்தான் கார்னோத் தியரம் நமக்கு சொல்லுகின்ற தகவல். ரைட். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது கார்னோ சைக்கிள், கார்னோ சுற்று, இது என்ன தகவல் சொல்லுதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம முடிவு முதல்ல சொல்லிடுறேன். இது சொல்லக்கூடிய தகவல் நமக்கு ஒரு ஹீட் என்ஜினுடைய எஃபிஷியன்சி என்பது சோர்ஸினுடைய டெம்பரேச்சர் சிங்கினுடைய டெம்பரேச்சரை மட்டும்தான் பொறுத்தது. இந்த ரெண்டும் தெரிஞ்சாலே போதும், எஃபிஷியன்சியை கால்குலேட் பண்ணிடலாம். வேறு எந்த தகவலும் வேண்டாம். இதைத்தான் சொல்லுகிறது கார்னோ சைக்கிள். இது ஒரு சுற்று செயல். என்னென்ன செய்ய போகிறோம் நம்ம அப்படின்னு கேட்டால், ஒரு சிலிண்டரில் ஒரு ஐடியல் கேஸ் எடுத்துக்க போகிறோம். ஒரு பிஸ்டன் பொருத்தப்பட்டிருக்கிறது. ஃப்ரிக்ஷன்லெஸ், உராய்வு அற்ற ஒரு பிஸ்டன் அது. இதை முதல்ல கொண்டு போய் ஒரு வெப்ப மூலத்தின் மீது, சோர்ஸ் மீது வைத்து, உயர் வெப்பநிலையில் உள்ள ஒரு சோர்ஸ் மீது வைத்து இந்த வாயு வெப்பத்தை உறிஞ்சு கொள்ளுகிறது. வெப்பத்தை உறிஞ்சு கொண்டால் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய கன அளவு அதிகரிக்கும், அழுத்தம் குறையும். இதுதான் நடக்க போகுது. நான் என்ன செய்ய போகிறேன், இதை முதல்ல ஐசோதெர்மலாக செய்ய போகிறேன். நான் ஐசோதெர்மல் அப்படின்னு சொன்னால் வெப்பநிலை மாறாது அப்படின்னு அர்த்தம். அடையபேட்டிக் ப்ராசஸ்ன்னு ஒன்று இருக்குது. அங்கு வெப்பம் உறிஞ்சப்படவோ வெளிவிடவோ செய்யாது. அப்படி இருந்தால் அதுக்கு அடையபேட்டிக்னு பேர். இப்போ நான் முதல்ல செய்ய போகிறது ஒரு ஐசோதெர்மல் எக்ஸ்பேன்ஷனை செய்ய போகிறேன். ஐசோதெர்மல் எக்ஸ்பேன்ஷன். என்ன நடக்குதுன்னு காட்டுறதுக்கு ஒரு இண்டிகேட்டர் டயக்ராம் போட போகிறேன். நான் பிவி டயக்ராம் ஒன்று போட போகிறேன். ஆரம்பத்தில் இங்கே இருக்குது, அதனுடைய கன அளவு விஏன்னு வச்சுக்கலாம். ப்ரெஷர் பிஏன்னு வச்சுக்கலாம். முதல்ல நான் செய்ய போகிறது டெம்பரேச்சர் மாறாத நிலைமையில் ஐசோதெர்மலாக இந்த கேஸை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுனா என்ன நடக்க போகுது, வால்யூம் அதிகரிக்க போகுது. இப்போ பார்த்திங்கன்னா வால்யூம் விபி, ப்ரெஷர் குறைஞ்சி போய்டும் ஆட்டோமேட்டிக்காக. ப்ரெஷர் பிபி. டெம்பரேச்சர் ஐசோதெர்மல்னு சொல்லிவிட்டேன். T2ங்கிற டெம்பரேச்சரில் இது நடக்குது. இந்த பாயிண்ட்டு ஏன்னு வச்சுக்கலாம், இந்த பாயிண்ட்டு பின்னு வச்சுக்கலாம். ஏபி என்பது ஒரு ஐசோதெர்மல் எக்ஸ்பேன்ஷன் அட் டெம்பரேச்சர் T2. இங்கே அது ஆற்றிய பணி என்னன்னு பார்த்துடுறேன் நான். இப்போ தான் பார்த்தோம், ஐசோதெர்மல்னு சொன்னால் RT into ln V2/V1 or T2. நான் ஒரு மோல் தான் எடுத்தேன், இல்லாட்டா என்னன்னு போட்டிருப்பேன் நான். RT2 ln ஃபைனல் வால்யூம் பை இனிஷியல் வால்யூம், VB by VA.
இதுதான் இது ஆற்றிய பணி. W1ன்னு வச்சுக்கிறேன் நான். இது ஏற்ற வெப்பம் Q எவ்வளோன்னு பார்க்குறேன் நான். இது ஒர்க் டன். ஹீட் அப்சார்ப்ட் எவ்வளோன்னு பார்க்க போகிறேன் நான். ஐசோதெர்மல்னு சொன்னாலே W=Qன்னு இப்போ தான் பார்த்தோம் நம்ம. W=Q+Dங்கிறது ஃபர்ஸ்ட் லா. டெம்பரேச்சர் மாறலைன்னா D0, அப்போ W=Q. அப்போ ஏற்கப்பட்ட வெப்பம் எவ்வளோன்னு கேட்டால் இதே தான், RT2 ln VB/VA தான் ஏற்கப்பட்ட வெப்பமும் கூட. இதை இண்டிகேட்டர் டயக்ராத்தில் ஏபின்னு போட்டு காட்டியிருக்கோம். அடுத்து என்ன செய்ய போகிறேன் நான் கேட்டிங்கன்னா, இதுக்கு ஒரு அடையபேட்டிக் எக்ஸ்பேன்ஷன் நிகழ்த்த போகிறோம். அதாவது அமைப்பு வெப்பத்தை உறிஞ்சாது, வெப்பத்தை வெளிவிடாது, Q என்பது 0 இருக்க வேண்டும், கன அளவு அதிகரிக்க வேண்டும். வெப்பத்தை கொடுக்காமல் அதை வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னால் அதனுடைய டெம்பரேச்சர் குறைஞ்சி போய்டும். ஏன்னா தங்கிட்ட இருக்கிற ஆற்றல் எடுத்து செய்ய போகுது, ஆற்றல் குறைய போகுது, ஆற்றல் குறைஞ்சா டெம்பரேச்சரும் குறைய போகுது. அதை இந்த படத்தில் இப்படி போட்டு காட்ட போகிறேன் நான். இது சின்னு வச்சுக்கலாம். கன அளவு அதிகரித்திருக்கிறது, விபின்னு இருந்த கன அளவு இப்போ விசின்னு மாறிப்போச்சு. ப்ரெஷர் குறைஞ்சி போயிருக்கு, பிசின்னு ஆயிடுச்சு. வெப்பநிலையும் குறைந்து விட்டது, வெப்பநிலை இப்போ T1 மாறிப்போச்சு. இங்கே T2 இருந்தது T1 மாறிப்போச்சு. இப்போ அது ஆற்றிய வேலை எவ்வளவு, உறிஞ்சிய வெப்பம் எவ்வளவுன்னு போட போகிறேன் நான். ஒர்க் டன். அடையபேட்டிக் ப்ராசஸுக்கு ஒர்க் டன்னுக்கான ஈக்குவேஷன் கொஞ்சம் ஞாபகப்படுத்திடலாம். Q minus dE = W. ஏற்ற வெப்பம் மைனஸ் அக ஆற்றல் மாற்றம் =W. இது வெப்பத்தை உறிஞ்சவே இல்லை, அப்போ 0 இது. அப்போ -dE = W. dEக்கு ஏற்கனவே டெஃபினிஷன் சொன்னேன் நான், dE = CVdt. ஸோ -CVdt = W. அப்போ இங்கே ஒர்க் டன்னில் என்ன எழுதுவேன், -CV × dTங்கிறது ஃபைனல் டெம்பரேச்சர் மைனஸ் இனிஷியல் டெம்பரேச்சர். ஃபைனல் டெம்பரேச்சர் T1, இனிஷியல் டெம்பரேச்சர் T2. ஸோ T1 - T2. ஹீட் அப்சார்ப்ட் Q = 0. ஸோ இப்படி நடந்தது ஒரு ப்ராசஸ். அடுத்தது இப்படி நடந்திருக்கு. அடுத்து செய்ய போகிறது ஒரு ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன். கம்ப்ரெஷன் அப்படின்னா வால்யூம் குறைய போகுது, ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஐசோதெர்மல்னு சொல்லிட்டேன், டெம்பரேச்சர் மாறாமல் இருக்க போகுது. இப்போ டெம்பரேச்சர் T1 இருக்குது, அதே T1 நடக்க போகுது. அப்போ அந்த செயலை எழுதி காட்டுறேன், இப்போ படமாக போட்டு காட்டுறேன். இதுதான் கன அளவு அதிகரித்து விட்டது, கம்ப்ரெஷன் குறைந்து விட்டது, அழுத்தம் அதிகரித்து விட்டது, வெப்பநிலை தொடர்ந்து T1லேயே இருக்குது. இப்போ நான்காவது
என்ன செய்ய போகிறேன், இதுக்கு எழுதிடலாம். ஐசோதெர்மல் கம்ப்ரெஷனில் என்ன டபிள்யூ என்ன கியூன்னு எழுத போகிறேன். ஒர்க் டன் இதை W2ன்னு வச்சுக்கலாம், இதை W3ன்னு வச்சுக்கலாம். or T1 final volume is initial volume, final volume is Vd, initial volume is Vc, Vd by Vc. Heat அப்சார்ப்டுன்னு கேட்டிங்கன்னா இல்லை, கம்ப்ரெஷனில் ஹீட் வெளியில் வருமே தவிர அப்சார்ப் ஆகாது. அப்போ ஹீட் கிவன் அவுட்னு ஒன்று கேட்டிங்கன்னா ஈக்குவல் டு சேம் திங் RT1 Vd by Vc. ஏன்னா ஐசோதெர்மலுக்கு Q ஈக்குவல் டு W. எனக்கு அது தேவையில்லை, ஏன்னா ஹீட் அப்சார்ப்டு இல்லை, அது ஹீட் கிவன் அவுட். இது நாலாவது பழையபடி இதை ஒரிஜினல் பொசிஷனுக்கு கொண்டு வந்துருப்பேன். நான் ஒரிஜினல் பொசிஷனுக்கு கொண்டு வந்துட்டேன். நான் இந்த நாலாவது ஸ்டெப் வந்துட்டு ஒரு அடையபேட்டிக் கம்ப்ரெஷன். கம்ப்ரெஷனாக அழுத்தம் அதிகமாகிடுது, பிடியிலிருந்து பழையபடி பிஏக்கு போயிடுச்சு, அழுத்தம் கன அளவு குறைஞ்சி போச்சு. விடியிலிருந்து பழையபடி விஏக்கு வந்துருச்சு, ஒரு சுற்று முழுமை அடைந்திருக்கிறது. இங்கே எழுதிடலாம் என்னென்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஒர்க் டன் RT1 adiabatic work expression minus CV dt minus CV into final temperature T2, initial temperature T1, T2 minus T1. Q 0. மறுபடியும் சொல்கிறேன் நான், இது டியிலிருந்து ஏக்கு போயிருக்கு. இது ஒரு அடையபேட்டிக் கம்ப்ரெஷன். எழுதட்டுமா மேலே? சரியாக தெரியலைங்க. நாலாவது ஸ்டெப்பை எழுதுகிறேன் நான், அடையபேட்டிக் கம்ப்ரெஷன். W ஈக்குவல் டு W4ன்னு வச்சுக்கலாம், மைனஸ் CV இன்ட்டு ஃபைனல் டெம்பரேச்சர் பை இனிஷியல் டெம்பரேச்சர். ஃபைனல் டெம்பரேச்சர் இஸ் T2, இனிஷியல் டெம்பரேச்சர் இஸ் T1, T2 minus T1. Q ஈக்குவல் டு 0. ஏன்னா அடையபேட்டிக்ங்கிறதுனால 4 ஸ்டெப்லேயும் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி முடிச்சிட்டோம். எ சைக்கிள் இஸ் ஓவர். இப்போ நிகரமாக என்ன வேலை நடந்திருக்கிறது, எவ்வளவு வெப்பம் உறிஞ்சப்பட்டிருக்கிறது, அப்போ எஃபிஷியன்சி என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண போகிறோம் நம்ம. ஓகே, total work done equal to W1 plus W2 plus W3 plus
W4. எல்லா வேல்யூஸும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி W1க்கு பதிலாக RT2 ln VB by VA. W2க்கு பதிலாக மைனஸ் CV T1 மைனஸ் T2. W3க்கு பதிலாக RT1 ln VD by VC. W4க்கு பதிலாக மைனஸ் CV T2 மைனஸ் T1. நான் அதை எழுதிட்டேன். இப்போ ஹீட் அப்சார்ப்டை பார்க்க போகிறேன் நான். முதல் ஸ்டெப்பில் மட்டும்தான் ஹீட் அப்சார்ப் ஆகிருக்கு. ரெண்டாவது அடையபேட்டிக், ஹீட் அப்சார்ப்ட் இஸ் 0. மூணாவது கம்ப்ரெஷன், ஹீட் அப்சார்ப்டு இல்லை, ஹீட் கிவன் அவுட், அது எனக்கு தேவையில்லை. நாலாவது மறுபடியும் அடையபேட்டிக், Q ஈக்குவல் டு 0. தேர்ஃபார் Q ஹீட் அப்சார்ப்ட் ஒரு ஸ்டெப்பில் மட்டும்தான் நடந்திருக்குது. RT2 ln VB by VA. இதுதான் டோட்டல் ஒர்க் டன், டோட்டல் ஹீட் அப்சார்ப்ட். எஃபிஷியன்சிங்கிறது W by Q, ஒர்க் டன் பை ஹீட் அப்சார்ப்ட் இஸ் கால்ட் எஃபிஷியன்சி. இதை போட்டு பார்க்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த விபி விஏவுக்கும் விடி விசிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு பார்க்க போகிறேன் நான். விஏ விபி விடி விசிக்கு ஏதாவது தொடர்பு இருக்கான்னு பார்க்க போகிறேன் நான். அந்த சைக்கிள் டயக்ராத்தை ஜஸ்ட் போட்டுக்கிறேன் நான் புரியறதுக்காக. இது விஏ, இது விபி, இது விசி, இது விடி. இது ஐசோதெர்மல், இது அடையபேட்டிக், இது ஐசோதெர்மல், இது அடையபேட்டிக். ஓகே, இங்கே டெம்பரேச்சர் T2, இங்கே டெம்பரேச்சர் T1. ஒரு அடையபேட்டிக் ப்ராசஸுக்கு இப்படி ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. T V gamma minus 1 is a constant. நம்ம போட்டுக்கிற ஃபஸ்ட் லெக்சரில் டெரைவ் பண்ணி காட்டியிருக்கோம் இங்கிலீஷில். சிம்பிள், வெறும் மேத்தமெட்டிக்கல் ஆஸ்பெக்ட் தான், பார்த்தீங்கன்னா புரியும். அல்லது T2 V2 gamma minus 1 equal to T1 into V1 gamma minus 1. அல்லது T2 by T1 is equal to V1 by V2 gamma minus 1. Final temperature by initial temperature is equal to initial volume by final volume power gamma minus 1. இது ஒரு அடையபேட்டிக் ப்ராசஸுக்கு பொருந்தக்கூடிய விஷயம். ஒரு அடையபேட்டிக் ப்ராசஸுக்கு பொருந்தக்கூடிய விஷயம். இங்கே எது அடையபேட்டிக் ப்ராசஸ்ன்னு பார்க்க போகிறேன் நான். ஏபி அப்படிங்கிறது ஐசோதெர்மல், பிசி அப்படிங்கிறது அடையபேட்டிக், சிடிங்கிறது ஐசோதெர்மல், டிஏங்கிறது
அடையபேட்டிக். அப்போ இந்த அடையபேட்டிக் ப்ராசஸ் எடுத்துக்கிறேன், நான் பிசிங்கிற அடையபேட்டிக் ப்ராசஸ் எடுத்துக்கிறேன். ஃபைனல் டெம்பரேச்சர் பை இனிஷியல் டெம்பரேச்சர். ஃபைனல் டெம்பரேச்சர் T1, இனிஷியல் டெம்பரேச்சர் T2. இங்கே T2ன்ற வெப்பநிலை T1 மாறிப்போச்சு. அப்போ ஃபைனல் வந்து T1, இனிஷியல் T2 இஸ் ஈக்குவல் டு initial volume by final volume gamma minus 1. Initial volume VB, final volume VC power gamma minus 1. அடுத்து DAங்கிறது ஒரு adiabatic process. அங்கே final temperature T2, initial temperature T1. Initial volume VD, final volume VA power gamma minus 1. அல்லது மாற்றி எழுதிக்கிறேன். T1 by T2 is equal to VA by VD gamma minus 1. இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேயும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்குது, அப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக தான் இருந்தாகணும். ஸோ விபி பை விசி பவர் காமா மைனஸ் 1 ஈக்குவல் டு விஏ பை விடி காமா மைனஸ் 1 அல்லது விபி பை விசி ஈக்குவல் டு VA by VD. அல்லது VD by VC equal to VA by VP. இது அங்கே கொண்டு போயிட்டேன், அதை இங்கே கொண்டு வந்துட்டேன். அப்போ என்னுடைய ஒர்க் டன்னுக்கான ஈக்குவேஷனில் VD by VCக்கு பதிலாக VA by VBயை போட்டுக்க போகிறேன் நான். ஸோ ஒர்க் டன்னுக்கான ஈக்குவேஷன் இருக்குது, ஹீட் அப்சார்ப்டுக்கான ஈக்குவேஷன் இருக்குது. இங்கே மைனஸ் சிவி T2 மைனஸ் T1ங்கிறத ப்ளஸ்ன்னு போட்டு T1 மைனஸ் T2ன்னு போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. ஸோ தட் இதையும் கேன்சல் பண்ணிவிடலாம். அப்போ W/Qங்கிறது எஃபிஷியன்சி, RT2 ln VB/VA plus RT1 ln VA/VB divided by RT2 ln VB/VA. இது லாகரிதம்ங்கிறதுனால VB/VA இங்கே போட்டு மைனஸ் சைன் போட்டுக்கலாம். மைனஸ் இது VB, இது VA. அல்லது R into T2 minus T1 ln VB/VA divided by R into T2 ln VB/VA. ஆரும் கேன்சல் பண்ணிக்கலாம், ln VB/VA கேன்சல் ஆயிரும். இப்போ ஈட்டா ஈக்குவல் டு T2 minus T1 divided by T2. எஃபிஷியன்சிங்கிறதப்போ சோர்ஸினுடைய டெம்பரேச்சர் சிங்கினுடைய டெம்பரேச்சரை மட்டும்தான் பொறுத்தது தவிர வேறு எதையும் பொறுத்தது இல்லை என்று சொல்லுகிறது கார்னோட் சைக்கிள். நான் இது எப்படி கூட எழுதலாம், 1 மைனஸ் T1 by T2 இப்படி கூட எழுதலாம். இதுதான் கார்னோட் சைக்கிள்
நமக்கு சொல்லுகின்ற தகவல். தொடர்ச்சியாக அடுத்த லெக்சரில் பார்க்கலாம்.